நீ பேசவா? பூவையாய் மலர்ந்தவள் பெண்ணே நீ பேசவா? பூவையே நீ எழுந்து பெண்ணே நீ பேசவா? புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா? நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று பெண்ணே நீ பேசவா? அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள் பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா? மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும் என்று மகாகவி பாரதியின் கவிவரைகளோடு மீண்டும் ஒரு பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியில் STS தொலைக்காட்சி நேயர்களை, அன்புறவுகளை சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் பெண்ணிய கருத்தியல்கள், பெண்ணிய சிந்தனைகள், பெண்ணிய செயற்பாடுகள் அனைத்துமே மிக முன்னேற்றமடைந்த நிலையில் காணப்படுகின்றன. ஒரு பெண் தன்னைத்தானே கண்டடைந்து தன்னுடைய சிறப்புகளை மேலும் செப்பனிட்டு சிறப்பாக்கி கொண்டு, சமூகத்திற்கும் தன்னை வழங்கி கொண்டு, குடும்பத்திற்கும் தன்னை வழங்கி கொண்டு அற்புதமான ஆளுமைகளாக வாழ்கின்ற பெண்கள் பலரை நாங்கள் காண்கின்றோம். இன்று எங்களுடைய சிறப்பு அதிதியாக வருகின்ற திருமதி ஸ்ரீபிரியா அவர்கள் அவ்வாறான ஒருவராக அவரை நான் காண்கின்றேன். அவர் ஒரு இலக்கிய ஆர்வலர். பிரெஞ்சு, தமிழ், ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளிலும் பரிச்சயம் மிக்கவராக இருக்கின்றார். தமிழில் கொண்ட விருப்பத்தின் காரணமாக தமிழ் சமூகத்திற்கு தன்னால் என்ற சேவைகளை செய்து வருவராக இருக்கின்றார். தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் சார்ந்து தமிழ் சோலை சார்ந்து ஒரு தமிழ் விரிவுரையாளராக இருக்கின்றார். கணக்காளராக இருக்கின்றார். சிறுகதை கவிதைகளை படைக்கத்தக்க ஒரு படைப்பாளியாக இருக்கின்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக சமூகத்தில் பெண்களின் நிலை, அவர்கள் தங்களுக்கான சுதந்திரங்கள், அவர்கள் தங்களை பேச வேண்டும், அவர்கள் தங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணப்பாடுகளை கொண்ட ஒரு ஆளுமையாக அவர் இருக்கின்றார். அவரை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம் திருமதி ஸ்ரீபிரியா அவர்களே. வணக்கம் திருமதி குணாலினி அவர்களே. உங்களுடைய இளமை பருவம், உங்களுடைய குடும்பம், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். நான் யாழ்ப்பாணத்துல பிறந்த நான் 1977ஆம் ஆண்டு. 10-12 வருட காலம்தான் அங்கு என்னுடைய வாழ்க்கை போர் சார்ந்த விடயமாக இருந்ததால, போர்க்களங்கள் நிறைந்த பூமியா இருந்ததால அந்த காலப்பகுதி 12 வருடங்கள் தான் அந்த வாழ்க்கை. எனக்கு எதையும் கற்றுக் கொடுக்காத வாழ்க்கை, போரை தவிர எதையும் அறியாத வாழ்க்கை, பள்ளி பருவத்தை அனுபவிக்காத வாழ்க்கை. சில பேருக்கு பள்ளி பருவங்கள் மிக அருமையாக அமைஞ்சிருக்கும், எனக்கு அது அமையல. அதுக்கு பிறகு இந்தியாவுக்கு வந்துட்டோம். அங்கே 2 ஆண்டு காலம் வாழ்ந்த நான். அந்த 2 ஆண்டு காலமும் எனக்கு ஒரு 20 வருடம் வாழ்ந்த ஒரு அனுபவத்தை கொடுத்தது. அதன் பின் நான் பிரான்ஸ் நாட்டுக்கு வந்துட்டேன். இங்குதான் என்னுடைய மிகுதி கல்வியை கற்று இன்று கணக்காளராக பணியாற்றி கொண்டிருப்பேன். எனது பெற்றோர் அங்கே இருந்து என்னை தனியாகத்தான் இங்கே என்ன சகோதரர்களிடம் அனுப்பி வைத்தார்கள். இப்பொழுது திருமணமாகி 4 பிள்ளைகள் இருக்கினோம். 2 பெண் பிள்ளைகளும் 2 ஆண் பிள்ளைகளும் இருக்கினோம். நீங்கள் தமிழில் மிகுந்த ஆர்வமுடையவராக நான் காண்கின்றேன் உங்களை. உங்களது தமிழின் மீதான ஆர்வம் உங்களுக்கு எவ்வாறு ஏற்பட்டது? விரிவுரையாளர் நிலையில் தமிழை கற்பிக்கத்தக்க ஒருவராக நீங்கள் வருகின்ற அந்த வளர்ச்சி பாதை எவ்வாறு இருந்தது? நான் சொன்னது போல ஆரம்ப கல்வி இலங்கையில கற்றுக்கொண்டாலும் எனக்கு அது பெரிய வாய்ப்பை கொடுக்காதது. என்றால் அந்த காலங்கள்ல வந்து நாங்கள் கல்வி கூடங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் மிக குறைவாக இருந்தது. தாய்மொழி இலகுவாக பயின்று விடலாம், கதைத்து விடலாம், வீட்டில் பேசலாம். எங்களுடைய நாடு, எங்களுடைய மொழி, எங்களுடைய ஊர், அதில் எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. இந்திய மண்ணுக்கு வந்த போது அங்கு ஆங்கிலம் வாயிலாக கல்வி கற்க வேண்டிய ஒரு தேவை வந்தது. இருந்த போதும் எமக்கு தமிழ் கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியை மிக அழகாக அந்த கல்வியை கற்றுக் கொடுத்தார். பிரான்ஸ் நாட்டுக்கு 14 வயதுல வந்து சேர்ந்த போது பிரெஞ்சு மொழியில கல்வி கற்க வேண்டிய ஒரு கட்டாயம். எனக்கு தெரியாத மொழி, தெரியாத நாடு, புதுசு எல்லாமே எனக்கு புதுசும் பயத்தையும் கொடுத்தது. பிரெஞ்சு மொழியை கற்று நான் என்னுடைய பள்ளி படிப்பை தொடங்கிய போது எனக்கு என் தாய்மொழி மீது ஒரு காதல் வந்தது. என் மொழியை கொண்டு நான் கல்வி கற்றிருந்தால் சிறந்தவளாக இருந்திருப்பேன். சிறப்பாக நான் என்னுடைய மேற்படிப்பை மேற்கொண்டிருப்பேன் என்ற ஆசை வரைக்க நான் வந்த காலப்பகுதியில வந்து இங்க பள்ளிக்கூடங்கள் இருக்கவில்லை, தமிழ் சோலைகள் இல்லை.
தமிழ் சார்ந்த விடயங்கள் மிக குறைவு. தொலைக்காட்சி இல்லை, வானொலி இல்லை, ஒரே ஒரு செய்தித்தாள், ஒரு 2 புத்தகங்கள் கையில கிடைக்கும். அதையெல்லாம் நான் பொன் போன்று பாதுகாத்து அதில் நான் என்னை மேற்படுத்தி கொள்ள நிறைய வாசிக்க தொடங்கினேன். நிறைய என்று சொன்னா கிடைத்தது குறைவு. அந்த குறைந்ததையும் நான் வாசிக்க தொடங்கினேன். என் பள்ளி படிப்பை தவிர்த்து மிகுதி நேரங்களில் நான் தமிழ் மொழியை வாசிக்க தொடங்கினேன். அதன் வாயிலாக எனக்கு தமிழ்ச்சோலைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. என்னுடைய 98 கால பகுதியில் என்னுடைய அக்காவின் பிள்ளைகள் தமிழ்ச்சோலையில் சேர போகும்போது அவர்களோடு சேர்ந்து நான் அங்கு சென்று, ஆசிரியர்கள் பற்றாக்குறை காரணமாக என்னை கேட்டார்கள். நானும் சரியென்று ஏற்றுக்கொண்டு அங்கு தமிழ் கற்றுக் கொடுக்க தொடங்கி நானும் கற்றுக்கொண்டு அதை மேலும் அறிய ஆசை, அதை மேலும் ஆழப்படுத்த ஆசை. அதன் வாயிலாகவே தமிழ்ச்சோலை எங்களுக்கு ஒரு நல்வாய்ப்பு கொடுத்தது. இந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் கல்வி கற்கும் வழி இளமாணி பட்டம். அதில் சிறந்தவராக தேர்ச்சியானதால் எங்களுடைய ஆசான் குறிப்பிட்ட சில ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து விரிவுரையாளர்களாக அவர்களை கற்பிக்க விட்டிருக்கிறார். இதுதான் நான் வந்த வழி. இப்பொழுது விரிவுரையாளராக அங்க பணியாற்றி கொண்டிருக்கிறேன். உங்களுடைய வளர்ச்சி போக்கில் உங்களுக்கு கிடைத்த வளங்களை பாவித்து நீங்கள் முன்னேறி கொண்டிருக்கிற தன்மையை உங்களுடைய பிற துறைகளில் இருக்கின்ற முன்னேற்றங்கள் சார்ந்தும் நான் காண்கின்றேன். பிரெஞ்சு மொழி கதைப்பதற்கு மிக கடினமான மொழியாக சொல்லப்படுவதை கேட்டிருக்கிறேன். அந்த மொழியில் உள்ள ஆளுமையுடன் அதை நீங்கள் தமிழ் கலாச்சாரத்தை பரப்புவதற்கு மொழி ஊடகமாக பிரெஞ்சை பாவிக்கின்ற தன்மை உண்மையில் வியக்கத்தக்கது. நாட்டியத்தில் இருக்கின்ற பரிச்சயத்தை வைத்துக் கொண்டு பிரெஞ்சு ஃப்ரீ ஸ்டைல் என்ற அமைப்பில் அந்த நாடகங்களினூடாக தமிழ் கலாச்சாரங்களை புகுத்தி பிரெஞ்சுடன் இணைகின்ற ஒரு வடிவத்தை நீங்கள் மேற்கொண்டு வருவதாக, குழந்தைகள் அதில் ஆர்வமாக பங்கு பெற்றுவதாக நீங்கள் கதைக்கிற போது சொன்னீர்கள். அந்த விவரங்களை பொது வெளியில் பகிர்ந்து கொள்வீர்களா? நிச்சயமாக. நான் சிறு வயதிலேயே 5 வயதிலேயே பரதநாட்டியம் கற்றுக்கொள்ள தொடங்கிட்டேன் எங்களுடைய தாய் மண்ணில். அதன் பின் இந்திய மண்ணில் தமிழ்நாட்டில் கற்றுக்கொண்டு இங்கும் நான் தொடர்ந்து பரதநாட்டியம் கற்றுக்கொண்டேன் 23-24 வயது வரைக்கும். அரங்கேற்றம் செய்ய முடியாமல் போயிட்டது. பண வசதி இல்லை, அக்கா அண்ணா கூட வாழ்ந்த சூழல், எனக்கு வேலை இல்லை. அப்பொழுது அதை ஒரு ஆடம்பர செலவாகவும் கூட நான் பார்த்ததால நான் பரதநாட்டியத்தை அரங்கேற்றம் செய்யாமல் அப்படியே நிறுத்திவிட்டேன். ஆரம்ப காலத்துல பரதநாட்டிய ஆசிரியையாக பணியாற்றினேன். அதன் பின் திருமணமாகி குழந்தைகள் என்னும் போது எங்களுடைய கட்டுப்பாடு பண்பாட்டுல பெண்கள் நடனம் ஆடக்கூடாது என்ற ஒரு வாக்கு இருக்குது. அதன் காரணமாக நான் நடனத்தை ஒத்தி வைத்து தமிழ் கற்றுக் கொடுக்கும் முறை, பிள்ளைகளை வளர்க்கும் முறை, அந்த வழியில சென்று கொண்டிருக்கும் போது நான் இருந்த இந்த நாட்டுல இந்த ஊருக்கு வந்திருந்த போது இங்க ஒரு அசோசியேஷன் ஒன்று திறந்து தமிழ் கற்பிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் எனக்கு மறுபடியும் ஏன் நடனம் ஆடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் வந்தது. ஏன் பெண்கள்டா நடனம் ஆடக்கூடாதா? நடனம் ஆடுவதிலும் ஒரு பண்பு இருக்குது. பண்பாடோடு நாங்கள் செய்தால் எதிலும் தவறு இல்லை என்னும் போது நான் மறுபடியும் எங்களுடைய நடன பள்ளியை ஆரம்பித்தேன். பிரெஞ்சுக்காரருக்கு எங்களுடைய கிளாசிக்கல் டான்ஸ் பரதநாட்டியத்தை கற்றுக் கொடுப்பது அவ்வளவு அவர்களை ஈர்க்காது. அதை கற்றுக்கொள்வதாலும் அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை என்ற பொழுது நான் பாலிவுட் என்று சொல்லி இந்திய சினிமா நடனம் என்று சொல்லித்தான் அதற்கு பெயர் வைத்து அவர்களை ஈர்ப்பதற்காக நான் தொடங்கினேன். தமிழர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் என்று நான் எதிர்பார்க்கல. ஆனால் பிரெஞ்சு நாட்டவர்களை இதுக்குள்ள கொண்டு வரணும் என்று சொல்லி எங்களுடைய பண்பாட்டு ஆடை, எங்களுடைய மொழி, எங்களுடைய பழக்க வழக்கங்களை இதன் வாயிலாக அவர்களுக்கு கடத்தலாம் என்ற எண்ணப்பாட்டில தொடங்கியதுதான் இந்த நடன வகுப்பு. இன்று 10 ஆண்டுகள் ஆகிறது. 4 வயது குழந்தையிலிருந்து 40-45 வயது பெரியவர்கள் வரைக்கும் பயின்று கொண்டிருக்கிறார்கள். அதிகமாக தமிழ் பாடலுக்கே நாங்கள் அந்த நடனத்தை கற்றுக் கொடுப்போம். பாடல் தெரியாது, ஆனா மிக அழகாக ஆடுவார்கள் சிறுவர்கள். எடுத்துக்காட்டுக்கு கருப்புத்தான் எனக்கு பிடித்த கலரு என்ற பாடலுக்கு மிக அழகாக நடனம் ஆடுவார்கள். சில பரதநாட்டிய பாடல்களையும் அதில் இணைத்துக் கொள்வேன். மிக சீரான பாடல்களும் சொல்லாடல்கள்ல தவறு இல்லாத பாடல்களை மட்டுமே நாங்க தேர்ந்தெடுப்போம். இரட்டை அர்த்தம் கொண்ட பாடல்களை எந்த காரணத்தை கொண்டும் பிரெஞ்சுக்காரர் தானே என்று சொல்லி நாங்கள் திணிக்க மாட்டோம். தமிழ் பண்பாட்டை மீறி ஏதாவது ஒரு பாடல் இருந்தால் நாங்கள் அதை எங்களுடைய நடன பள்ளிக்குள் கொண்டு வருவதில்லை. இதற்கும் மேலாக நாங்கள் எங்கள் அசோசியேஷன் வாயிலாக இங்கு நிறைய சேவைகளும் செய்து கொண்டிருக்கிறோம். சில பள்ளிகள்ல போய் பள்ளி மாணவர்களுக்கு நடனம் ஆட ஒரு நாள் கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அதை இலவசமாக செய்து கொடுக்கிறோம். அதே போல நிறைய ஹேண்டிகேப் ஆக்கள் எல்லாம் அசோசியேஷன் கூப்பிடுவினவங்களை அவர்களுக்கு கூட எங்கள் நடனம் வாயிலாக ஒரு நாள் அவர்களை மகிழ்வூட்ட முடியும் என்று சொன்னால் அதையும் மேற்கொண்டு வருகிறோம். இந்த துணிப்பொருள் தான் என்னை மகிழ்ச்சி படுத்துவதும் நாங்கள் இந்த பெண்ணே நீ பேசவா நிகழ்வில்
பெண்களை அழைக்கும் காரணமும் அதுதான். உங்களுடைய அற்புதமான பதில் அது. உங்களுக்குள் ஊறி இருக்கின்றது தமிழ் கலாச்சாரம் அடுத்த சந்ததிகளுக்கும் கடந்து செல்ல வேண்டும் என்பது. அதற்கு உங்களாலான மிகவும் அழகான முறைகளில் அதை நடைமுறைப்படுத்தி வருகிறீர்கள். வாயால் பேசலாம், ஆனால் நடைமுறைப்படுத்துவது 10 வருடங்களாக ஒரு கலைக்கூடத்தை எடுத்து செல்வது பாராட்டத்தக்க முயற்சி. உங்களுடைய கலைக்கூடத்தின் பெயர் என்ன? பிரெஞ்சு தமிழ் இணைந்த ஃப்ரோங்கோ தமிழ் என்ற பெயர் தான் வச்சிருக்கிறோம். ஆரம்பத்தில் எந்த பெயரை தெரிவு செய்வதென்று தெரியாமல் ஃப்ரோங்கோ தமிழ் என்று சொல்லி அதற்கு பெயரிட்டோம். அந்த பெயர்ல நிறைய அசோசியேஷன் இருக்கிறதால தமிழை முன்னிட்டு வைக்கணும்ன்றதுக்காக தமிழி என்ற பெயரைத்தான் நான் நிறுத்த விரும்புகிறேன். இப்போது 3 மொழிகளில் இருக்கின்ற பரிச்சயம் அல்லது அவற்றை ஆளும் தன்மை, ஒரு மொழியிலிருந்து ஒரு படைப்பை இன்னொரு மொழிக்கு, தமிழ் மொழியிலிருந்து பிரெஞ்சுக்கோ அல்லது பிரெஞ்சிலிருந்து தமிழ் மொழிக்கோ கொண்டு வருகின்ற தன்மைகளை கற்பிக்க வல்லவராக இருக்கிறீர்கள். உங்களுடைய அந்த மொழியாக்க கருத்துக்களை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் பிரெஞ்சு தமிழ் இணைந்த சமூகத்தில் காணப்படுகின்றதா? நீங்க சொன்னது போல அதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். திறமையை மட்டும் வச்சுக்கொண்டு எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த வகையில நான் பிரெஞ்சு மொழி கற்கும் போது நிச்சயமாக என்னுடைய தாய்மொழி எனக்கு உதவியது. அதன் வாயிலாகவே நான் பிரெஞ்சு மொழியை கற்றுக்கொண்டேன். தமிழ் மொழியை கற்பிக்க தமிழ்ச்சோலைக்குள் இணைந்த போதும் கூட இங்கு பிறந்த வளர்ந்த குழந்தைகள் பிரெஞ்சு மொழியில் தான் ஆளுமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழிட மொழி அது. ஆகவே நாங்கள் தமிழில் மட்டும் பேசு என்று சொல்லி அவர்களை கட்டாயப்படுத்த கூடாது. எப்பவுமே கல்வி கற்க வரும் குழந்தையை நாங்கள் அன்போடு அரவணைத்து அவர்களுக்கு பிடித்ததை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் எங்களுக்கு பிடித்ததை அவர்களில் ஏற்ற முடியும். ஆகவே அவர்களிடம் நான் பிரெஞ்சு மொழியில் முதல் ஆரம்பத்தில் பேசி அதை தமிழாக்கம் செய்யுங்கள் பார்ப்போம் என்று சொல்லித்தான் நான் வகுப்பை ஆரம்பிப்பது. நிறைய சொற்களை தமிழ் மொழியில் இருக்கும் சொற்களை பிரெஞ்சாக்குங்கள், பிரெஞ்சு மொழியில் இருக்கும் சொற்களை தமிழாக்குங்கள் என்று சொல்லி ஆரம்ப நிலை வகுப்பிலேயே அதை தொடங்கி விடுவேன். அவர்களுக்கு அது விளையாட்டாகவும் இருக்கும். அதோடு அவர்கள் தேடுதலும் அதிகமாயிருக்கும். இப்ப தென்னை மரம் என்பது தமிழில் தெரியும், ஆனால் பிரெஞ்சு மொழியில் இந்த நாட்டில் அது பயன்பாட்டில நாங்கள் பயன்படுத்துவது இல்லை. அது எங்களுடைய பண்பாட்டு மரம். இந்த நாட்டில் அது இல்லை. அப்ப அதை தேட வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கிறது. அதே போல கிணறு என்பது இங்க இருந்திருக்கு ஒரு காலகட்டத்துல, ஆனா இப்போது இல்லை. ஆனா எங்களுடைய நாட்டுல, எங்களுடைய தாய் மண்ணில கிணறு இருக்குது. அப்ப அதற்கான பிரெஞ்சு மொழி என்னன்னு போது அவர்கள் தேட வேண்டிய தேவை இருக்குது. தேடும் போது வேறும் சில சொற்களை அவர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்படியாகத்தான் நான் ஆரம்ப நிலையில அந்த 2 மொழிகளையும் பயன்படுத்த தொடங்கினேன். பிறகு நான் பட்டப்படிப்பை படிக்கும் போது அது 24 பாடங்கள், அதுல ஒரு பாடம் மொழிபெயர்ப்பியல். அந்த பாடம் படிக்கும் போதுதான் நான் புரிந்து கொண்டேன் ஒரு மொழிபெயர்ப்பியல் எப்படியாக அமைய வேண்டும். மொழியை பெயர்க்க கூடாது, மொழியை ஆக்க வேண்டும் என்று சொல்லி அதுல ஒரு சொல்லாடல் இருக்குது. ஒரு கதையாகவோ கவிதையாகவோ இருந்தால் அதை நாங்கள் ஒரு மொழியிலிருந்து, மூல மொழியிலிருந்து ஒரு வழிமொழிக்கு மாற்றும் பொழுது நாங்கள் அப்படியே சொல்லுக்கு சொல்லோ வரிக்கு வரியோ மாற்றக்கூடாது. அதன் முழு பொருளையும் எடுத்துக்கொண்டு எந்த மொழிக்கு மாற்றப்படுதோ அந்த மொழியின் பண்பாட்டை ஏற்றுக்கொண்டு அதை மாற்ற வேண்டும். அதுதான் மொழியாக்கம். இருமொழி திறமை எனக்கு இருப்பதால் இன்று விரிவுரையாளராக நான் பணியாற்றும் பொழுது இந்த பாடத்தையும், மொழிபெயர்ப்பு பாடத்தையும் எனக்கு ஆசான் வழங்கி இருக்கிறார். அந்த வகையில அதை நான் கற்றுக் கொடுக்கும் மாணவர்கள் இங்கு பிறந்து வளர்ந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் மொழியை கற்று மேலும் வாழிட மொழியில் அவர்கள் சிறந்தவர்களாக, மருத்துவராக, வழக்கறிஞராக, பைனான்ஸ்ல நிறைய கணக்காளராக, இப்படியாக பல்துறை நிபுணர்களாக இருந்த போதும் கூட தமிழ் மொழி ஆர்வத்தால் அவர்கள் இந்த தமிழ் மொழி கற்க வந்திருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு என்ன செய்யணும் என்று சொன்னால், தமிழ் மொழியை எப்படி பிரெஞ்சுக்காரருக்கு கொடுக்க வேண்டும். நாங்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு எங்களுக்குள்ளேயே குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி நாங்களே கற்று, நாங்களே பேசி, நாங்களே போட்டி செய்து, நாங்களே பரிசளிச்சு கொண்டிருந்தால் எங்களுடைய மொழி வளர வாய்ப்பில்லை. வளர வேண்டும் என்று சொன்னால் அது யாரே சொல்லியிருக்கிறார், 8 திக்கும் போய் அங்கிருக்கும் செல்வங்களை எங்களிடம் கொண்டு வா என்று சொல்லி. அதே போல இந்த நாட்டில் இருக்கிற வளங்கள், இலக்கியங்களை எம்மொழியில் மாற்ற வேண்டும். எம்மொழியில் இருக்கும் சிறந்த சிறப்பியல் இலக்கியங்களை, எங்களுடைய வரலாறுகளை அந்த பல நாடுகள்ல வாழ்ற மொழிகள்ல சரியான பற்றாக்குறையா இருக்குது இந்த மொழியாக்கம் செய்பவர்கள். ஏனென்று சொன்னால் பணம் ஈட்ட முடியாத ஒரு வழியாக இருப்பதால் இந்த மொழியாக்கத்தை யாரும் செய்வதில்லை. அதனால எங்களுடைய சரியான ஈழத்து வரலாறு இன்றி வெளிநாட்டவர்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியாத நிலையில நாங்கள் இருக்கிறோம். துன்பியல் நிலையில இருக்கிறோம். நிறைய போராட்டங்களை செய்யறோம். நிறைய எங்களுடைய நாட்டு பிரச்சனைகளை கொண்டு தெருவில் இறங்கி போராட்டங்கள் செய்கிறோம். ஆனால் எங்களை
வேடிக்கை பார்க்க வந்திருக்கும் வெளிநாட்டவர்களுக்கு அதை புரியப்படுத்த நாங்கள் யாரும் தயாராகவும் இல்லை. எங்களிடம் எந்த புத்தகமும் சரியான முறையில எழுதப்படையில, இணையத்துக்குள்ள போனாலும் சரியான முறையில எந்த மொழியாக்கமும் செய்யப்படையில. ஆகவே இங்கே பிறந்து வளர்ந்து என்னிடம் கல்வி கற்கும் பட்டப்படிப்பு கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்களிடம் நான் சொல்லுவது என்னென்றால், உங்களுக்கு இந்த கல்வி, இந்த மொழிபெயர்ப்பியல் மனதால் உங்களுக்கு பிடித்திருந்தால், இது ஒரு நல்ல ஒரு பாடமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தீங்கள் என்று சொன்னால், உங்களுக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ளையும் ஏதோ ஒரு திறமை இருக்கும். எழுத்தாளரா இருப்பீங்கள், கவிஞரா இருப்பீங்கள், பாடலாசிரியரா இருப்பீங்கள். அதை நீங்க கொண்டு வாங்கும். அதை கொண்டு வந்துட்டு நீங்க அதை பிரெஞ்சு மொழியிலையும் எழுதுங்கோ, தமிழ் மொழியிலையும் எழுதுங்கோ. இல்லை என்று சொன்னால், எனக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு விடயம் என்னென்றால், ஏதோ ஒரு பிரெஞ்சு நூலை தமிழாக்கம் செய்தோம், ஏதோ ஒரு தமிழ் நூலை உங்களுக்கு பிடிச்ச அது என்ன இலக்கியமாக இருக்கட்டும், அதை நீங்கள் பிரெஞ்சாக்கமும் செய்து கொடுங்க. இது எனக்கு உங்கள்கிட்ட நான் வைக்கும் வேண்டுகோளாகவே நான் செய்யறேன்னு சொல்லி ஒவ்வொரு வகுப்பு மாணவர்களை நான், அதாவது 4 செக்ஷன் முடிச்சிட்டேன், அந்த 4 பருவத்திலையும் வந்த மாணவர்கள்ட்டையும் நான் விடுக்கும் வேண்டுகோள் இதுதான். மொழியாக்கம் செய்ய வேண்டும். எங்களுடைய இலக்கியங்களும் பிறருடைய இலக்கியமும் கலந்தால்தான் நாங்கள் சிறப்பு பெறலாம். பல்லறிவு துறையில நாங்கள் வளரலாம். எங்களுக்கு அது பிரச்சனையா இருக்குது. அந்த வேண்டுகோளை நான் விடுறதுல முக்கியத்துவம் செய்யறேன். நிறைய பேர் நினைக்கணும் மொழியாக்கம் என்று சொன்னால் ஒரு கவிதையை அப்படியே நாங்கள் நிறைய திரைப்படங்கள்ல பார்த்துக்கொள்றோம். மொழியாக்கம் செய்யும் போது நிறைய தவறுகள் மேற்கொண்டிருக்கணும். நீங்கள் டிரான்ஸ்லேஷன் கீழே இருக்கும் தமிழ் மொழியில போய் கொண்டிருக்கிறத நீங்க பிரெஞ்சு மொழியில பாத்தீங்கன்னா நிறைய தவறுகள் இருக்கு. ஏனென்றால் பற்றாக்குறை. புலம்பெயரிகளின் பிள்ளைகளை கொண்டே எங்களுடைய கலாச்சாரத்தை அவர்களது மொழிக்குள் புகுத்துகின்ற வேலையை, அடுத்த சந்ததிக்கும் கடத்துகின்ற வேலையை நீங்கள் மிகவும் நிதானத்தோடும் கட்டமைப்போடும் கட்டுக்கோப்போடும் செய்து வருகின்ற நேர்த்தி மனத்தை தொடுகிறது. இலக்கிய துறை சார்ந்து, சிறுகதைகள், கவிதைகள் சார்ந்து உங்களுடைய அனுபவங்கள் என்ன? உங்களுடைய படைப்பு உலகத்தை பற்றி ஏதாவது சொல்லுவீர்களா? சிறுகதை எழுதுவது எனது சின்ன வயசுல இருந்து என் மனதுக்குள் கற்பனை சக்தி அதிகம். நிஜ வாழ்க்கையை விட கற்பனை வாழ்க்கையில் வாழும் நேரம் நான் அதிகம் என்றே சொல்லலாம். சில நேரம் நான் பாரதியின் எண்ணில் பிறந்ததால் என்னமோ தெரியவில்லை, அவருக்கும் எனக்கு ஒரே நாளில் தான் பிறந்த நாள். முண்டாசு பாரதி கூட தன்னுடைய நிஜ வாழ்க்கையை மறந்து கற்பனையில் கண்ணம்மா என்ற ஒரு அழகிய பெண்ணை நினைத்துத்தான் வாழ்ந்து முடித்தான். அந்த பைத்தியக்காரத்தனம் எனக்குள்ளும் இருக்கலாம் சில நேரம். கற்பனை அதிகம். சிறு வயதிலிருந்தே சிறுகதை எழுதணும் என்ற ஆர்வம் எனக்கு இருந்தது. ஆனால் நான் எழுத தொடங்கவில்லை. காரணம், முதலாவது வெட்கம். வீட்டுல ஏதாவது நினைப்பார்கள், பைத்தியக்காரத்தனம் நினைப்பார்கள். இப்ப நாங்கள் குழந்தைகள், எங்களுடைய குழந்தைகளை கண்காணித்து அவர்களை எந்த துறையில் அவர்கள் ஈடுபாடாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஊக்குவிக்கும் வாய்ப்பு எங்களுடைய காலத்தில் கிடைக்கவில்லை. நாங்கள் பள்ளிக்கு சென்று வருவோம், ஆசிரியர்களும் எங்களை பெருசாக கண்காணிக்க மாட்டார்கள். வீட்டிலும் நாங்கள் என்ன திறமை வாய்ந்தவர்கள், என்னத்தை நோக்கி செல்ல விரும்புகிறோம் என்றதை கண்காணிக்க மாட்டார்கள். அந்த வகையில என்னுடைய திறமைகள் சிலது அப்படி அடிபட்டு போயிட்டுது. இப்ப ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில எனக்கு கவிதை எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. கவியரங்கு செய்ய எங்களுடைய பல்கலைக்கழகம் திட்டமிட்ட போது என்னையும் அதுல ஒருவராக தேர்ந்தெடுத்து கவிதை எழுதும் ஆர்வத்தை கொண்டு வந்த போதுதான் நான் ஒரு கவிஞராக பிறந்தது. அந்த காலகட்டத்தில் தான். அதுக்கு என்னுடைய ஆசானுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதன் பிறகு கவிதையில் மிக ஆர்வம் வந்துட்டது. கவிதை நயம் இலகுவாக என்னிடம் படிந்து விட்டது. புது கவிதை தான், மரபு கவிதை எழுத எனக்கு தெரியாது. புது கவிதையிலேயே நான் நிறைய எழுதி கொண்டிருக்கிறேன். அதிகமாக காதல் கவிதைகள் நிச்சயமாக. அதுக்கு அடுத்ததாக நான் விரும்பும் விவசாயி. இந்த உலகத்தை வாழ வைக்கும் உழவனைத்தான் நான் போற்றி வாழ்த்தி எழுதுவேன். எப்பவும் அவனுடைய துன்பத்தை நான் எழுதுவதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், பாரதி கும்மியடி பெண்ணை கும்மியடி, எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சது என்று சொல்லி கும்மியடி என்று சொன்னான். ஒரு கவிஞன் சொல்ற வாக்கு பலிக்கும். ஆகவே சுதந்திரம் கிடைக்க முன்னரே எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டு என்று கும்மி அடி பண்ணு என்று சொல்லிக்கதான் சுதந்திரம் கிடைக்கப்பட்டது இந்திய மண்ணுக்கு. ஆகவே உழவன் வீழ்ந்து போறான் என்று சொல்லி மறுபடியும் அவனை வீழ வைக்க நாம் விரும்பாமல், இல்லை அவன் நன்றாக வாழுகிறான், சிறப்பாக வாழுகிறான் என்ற ஒரு கருத்தை நான் கொண்டு கூட அதிகமாக கவிதை எழுதுவேன். மனதுக்குள் வலி இருந்தாலும் அந்த வலியை அவன் அதை எதிர்ப்பதமாக கொண்டு அவனை சிறப்பாக வாழ்பவனாகவும் நல்வாழ்க்கை வாழ்பவனாகவும் எண்ணி அதிகமான கவிதைகள் எழுதியிருக்கிறேன். அதற்கு பிறகு கூடுதலாக நம் மாவீரர்களை பற்றிய எண்ணப்பாட்டில் கவிதைகள் எழுதியிருக்கிறேன். மற்றபடி இயற்கை, நிச்சயமாக இந்த உலகத்தில் நாங்கள் இறைவனை கண்டோமோ இல்லையோ, பெற்றவர்களை அடுத்தது எம்மை காத்து கொண்டிருக்கும் இயற்கையை நான் போற்றுபவள், ரசிப்பவள், விரும்புவள். ஆகவே இயற்கையை ரசித்துக்கும் நான் கவிதை எழுதுகிறேன். சிறுகதை ஒரு திடீரென்று வந்த ஒரு விளைவு என்னென்றால், நான் தமிழன் என்ற ஒரு மின்னிதழ் செய்தித்தாள்ல ஒரு துணை ஆசிரியராக
பணிபுரிஞ்சு கொண்டிருக்கும் போது சிறுகதை பகுதிக்கு சிறுகதை எழுதி கொடுக்கவர்கள் யாரும் இல்லை அக்கா, இன்றைக்கு கதை போடணும் பண்ணும் போது நான் வேலை தளத்துல நிக்கிறேன், கதை எழுதணும், என்ன செய்யறேன்னு தெரியலன்னா எப்படி நான் கரு எடுத்தேன், என்ன எண்ணப்பாடுன்னு தெரியாது. 1 மணி நேரத்துக்குள்ள அந்த கதையை எழுதி நான் அவருக்கு அனுப்பினேன். அதுதான் என்னுடைய முதல் கதையாக போனது. அதற்கு பிறகு எனக்கு சிறுகதை எழுத தெரியும் என்ற ஒரு எண்ணப்பாட்டுல இப்ப நான் மாதத்தில் 2 சிறுகதைகள் எழுதி கொண்டிருக்கிறேன். சிறுகதையாளர் சிறந்த கதையையும் ஒரு கதையாக சுவாரஸ்யமாக சொல்லி இருக்கிறீர்கள். உங்களுடைய சிறுகதைகளை யூடியூபில் பார்க்க கிடைக்கின்றது. மிக அழகான குரலில் வாசித்திருப்பவர் என்னுடைய மகள் பிரவீனா தான் வாசிக்கிறார். என்னுடைய யூடியூப் சேனல் பேர் பிரியா 11. வாசிப்பவர் மூத்த மகள் பிரவீனா. உங்களுடைய பிள்ளைகள் உங்களிடம் வளர்ந்தவர்கள், புலம்பெயர்ந்த நாட்டில் பிறந்தவர்கள், தமிழை கற்றுக்கொண்டதை பேசுவதற்கு மட்டும் பாவிப்பதாக இல்லாமல் யூடியூப் சேனலில் தங்களுடைய கதைகளை வாசிக்கத்தக்க, விழா கொண்டாட்டங்களை பகிரத்தக்கவர்களாக வளர்ந்த விதம், அதற்கு தாயாக உங்களுடைய ஊக்குவிப்பு என்ன வழியில் இருந்தது? நான் அவர்களை கட்டாயப்படுத்தவில்லை, இதுக்குள் வாருங்கள் இப்படி செய்யுங்கள் என்று. நான் தமிழ் பெற்றாளர், தமிழ் நிறைய நிகழ்வுகளில் கலந்து கொள்கிறேன். பட்டப்படிப்பு படிக்கும் போது அவர்களுக்கு அது பேரார்வம். என்ற மூத்த மகளுக்கு 10 வயது நான் ஆரம்பிக்கும் போது பட்டப்படிப்பு, மற்றவர்கள் எல்லாம் சிறுவர்கள். பட்டப்படிப்பு படிச்சு கொண்டிருக்கும் போதுதான் 4வது மகன் எனக்கு பிறந்தவர். அப்ப அவர்களுக்கு என்ன, அம்மாவும் புத்தகத்தோடு இருக்கிறா, அம்மா படிக்கிறா, தொலைக்காட்சி நிறுத்தப்பட்டிருக்குது, கூடத்துல எல்லாரும் ஒன்றிணைந்து நான் படிக்கிறேன், தாங்களும் படிக்கிறார்கள் என்று சொல்லி படிக்க ஆர்வம் கொண்டார்கள். அதற்கு பிறகு எந்த தமிழ் நிகழ்வாக இருந்தாலும், அது திருமணமாக இருக்கலாம், பூப்புனித நீராட்டு விழாவாக இருக்கலாம், அல்லது ஆய்வரங்காக இருக்கலாம், ஒரு ஆண்டு விழாவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கூட நான் 4 பேரும் வீட்டில் நிக்க கூடாது, என் கூட வரத்தான் வேணும். நான் அங்க போய் முடிஞ்சு வரும் வரைக்கும் நீங்கள் அது உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, எனக்கு அது பிரச்சனை இல்லை. அங்க என்ன நடக்குது, சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்கலாம், அவர்களுக்கு மனதை தொடும் விடயங்கள் நடக்கலாம், நடன நிகழ்ச்சிகள் நடக்கலாம், ஏதோ ஒரு விடயம் அவர்களை தொடும். வீட்டில் குழந்தைகளை தனியாக விட்டு நான் செல்ல மாட்டேன் என்ற முடிவு எனக்கு சின்ன வயசுல இருந்து இருந்ததால 4 பேரையும் எந்த நிகழ்வென்றாலும் கூட்டி செல்வேன். சில நேரம் அழுது கொண்டே வருவார்கள், வெறுத்து கொண்டே வருவார்கள், சினுங்கிக் கொண்டே வருவார்கள், அது எனக்கு பிரச்சனை இல்லை. என்னோட நீங்கள் வரத்தான் வேணும். என்னுடைய குழந்தைகள் நீங்கள். நான் போய் பெருமையாக எனக்கு 4 குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று காட்ட வேண்டும். இப்பொழுது ஒரு புது பண்பாடு எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறேன் என்னன்னு சொன்னால், பெண் குழந்தைகள் மட்டும் அரைதாவணியோ முழு பாவாடை சட்டையோ போட்டுக்கொண்டு வருவதோடு ஆண் குழந்தைகளும் தமிழ் நிகழ்வாக இருந்தால், அது ஆய்வரங்கவா இருக்கட்டும், எதுவாக இருந்தால் நீங்கள் வேட்டி கட்டி கொண்டு வரணும், நீங்களும் அந்த பண்பாட்டை ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி உண்மையை சொல்லணும்னா அவர்களுக்கு அது பிடிக்கும். நாங்கள் தான் நினைக்கிறது ஆண்களுக்கு பிடிக்காது, ஆண் குழந்தைகளுக்கு நிச்சயமா பிடிக்கும். நான் சொல்ல முதலே ஓடிப்போய் கட்டிட்டு வந்துருவார்கள். என்னுடைய மூத்த மகளுக்கு அதிக தமிழ் ஆர்வம் இருக்குது. இன்றைக்கு 12ஆம் ஆண்டு இந்த வருஷம் முடிக்க போறா. எல்லா படிப்பிலையுமே எல்லா வகுப்புகள்லையுமே மிக அதிதிறன்ல தான் அவ தேர்ச்சி பெற்றிருக்கிறான். 1 வயசுலயே திருக்குறள் பாட்டு எல்லாம் படிக்கக்கூடிய கட்டித்தனம் அவருக்கு இருந்தது. தமிழ் மொழியிலேயே மிக கட்டித்தனம் இருந்தது. தானாகவே என்ன கேட்டா, அம்மா நீங்க எழுதின சிறுகதையை நாங்க ஒரு யூடியூப் சேனல் திறந்து அதுல நான் வாசிக்கிறேன் என்று சொல்லி ஆரம்பத்துல என்ன சொன்னா, சங்கிலியன் என்ற ஒரு நாடகத்தை ஒரு பொம்மை வடிவில பொம்மலாட்டம் சொல்லுவோம். அது பொம்மை மாதிரி பேப்பர்ல வெட்டிட்டு 3 பேரும், மூத்த பெண் பிரவீனா, பிரசன்னா மகன் லயனா, 3 பேருமே குரல் கொடுத்து அது பொம்மலாட்டம் அதை யூடியூப்ல சேர்த்துச்சாங்க. அதை தொடர்ந்து கடையேழு வள்ளல்களை பற்றி கதைகளை, ஏன்னா கடையேழு வள்ளல்கள்ல 1-2 பேர் என்ற கதைதான் எங்களுக்கு தெரியும், மிகுதி பேர் கதை தெரியாது. அப்ப அதை எடுத்து கொடுக்கும் போது என்னுடைய மூத்த பெண் அதற்கு குரல் வளம் கொடுத்து பின்னுக்கு அதுக்கான காணொலியை போட்டு செய்தார். அதன் பின் பார்த்தா, அம்மா நான் உங்களுடைய கதையை நான் என் குரலில் வாசிக்கிறேன் என்று சொல்லி அவ தானாக எடுத்த முயற்சி தான் அது. எனக்கே ஒரு ஆச்சரியத்தை கொடுத்த வடிவமாக இருக்கும் போது தொடர்ந்து அதை செயல்படுத்தி கொண்டு வாரார். பல வகைப்பட்ட அம்மாக்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் நீங்கள் பிடிவாதமாக அந்த தமிழை குழந்தைகளுக்கு கொடுத்து செல்லும் போது அவர்களில் ஊறி இருக்கின்றது. நாளை இந்த தமிழ் அவர்கள் தாங்கள் கொண்டிருக்கின்ற கல்வி தராதரங்களோடு அவர்களை மிகுந்த பெருமைக்குரியவர்களாக வாழ வைக்கும். அத்துடன் அவர்களுக்கு தாங்கள் யார் என்று புரியும், தங்களுடைய வேர்கள் எங்கு செல்கின்றன என்று தெரியும். தாங்கள் இந்த சமூகத்தில் நிமிர்ந்து நிற்கக்கூடியவர்களாக அந்த குழந்தைகள் வளர்வார்கள். அதை சமூகத்திற்கு நீங்க கொடுக்கின்ற ஒரு செய்தியாகவும் நான் அதை பதிவு செய்கின்றேன். உங்களுடைய எதிர்கால திட்டங்கள், தமிழ் சமுதாயம் சார்ந்த எதிர்கால திட்டங்கள் என்ன என்று கூறுங்கள். கனவு அதிகம், செயல்படுத்துவது கடினம்.
இப்பொழுது கனவு காணுவது கொஞ்சம் குறைத்துக் கொண்டேன் என்ற செயல்படுத்தத்தான் முயற்சி செய்ய வேண்டும். ஆகவே எங்களுடைய நடன வகுப்பை இன்னும் விரிவுபடுத்த வேண்டும். நாங்கள் நடனம் செய்யும் போது நாங்கள் பிராங்கோ தமிழ் என்று சொன்னாலும் அங்கே அறிவிப்பாளராக பிரெஞ்சுக்காரர் இருப்பார் சொல்ல தமிழ் நடனம் என்றுதான் அவர் அறிவிப்பார். அந்த அளவுக்கு இந்த ஊர்ல அது கொஞ்சம் பெருமையாயிட்டது. என்னுடைய பெரிய கனவு என்னன்னு சொன்னால், நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பாரிஸ் நகர்ல வேற வேற சைனீஸ் ஆக்கள் இந்தியன் பாரதி என்று சொல்லிய ஒரு பெயர்ல எல்லாம் பெரிய நடன விழா நடக்கிறது. எங்களுக்குள் திறமை வாய்ந்த நடன கலைஞர்கள், நடன குழந்தைகள், இளைஞர்கள் நிறைய பேர் பாரிஸ் நகர்லயோ அல்லது வெளிநாடுகள்லயோ வாழ்கிறார்கள். அவர்களை ஒன்றிணைத்தால் இதைவிட சிறப்பான ஒரு நடன நிகழ்வை எம்மால் கொடுக்க முடியும். ஆனா யாரும் அதை முயற்சி செய்யவில்லை. அதை நான் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் கொண்டிருக்கிறேன். ஆகவே அதன் முதல் எடுப்பாக எங்களுடைய ஊரில் நான் அதை நடத்த போகிறேன். ஏற்கனவே சின்ன சின்ன விழாக்கள் நடத்தி கொண்டிருக்கிற மேடை நடனங்கள். அடுத்த ஆண்டு கொஞ்சம் பெரிய நடனமாக என்ட்ரன்ஸ் பே பண்ணி வர்ற மாதிரி பரதநாட்டியமும் இந்த ஃப்ரீ ஸ்டைலையும் மிக்ஸ் பண்ணி அந்த நடன கலைஞர்களையும் எங்களுடைய நடன கலைஞர்களையும் கலந்து செய்யற மாதிரி. அதன் பின் எதிர்காலத்தில் மிக விரைவில் அப்படி ஒரு பெரிய ஒரு நடன விழா நடத்தி எங்களுடைய புகழை, தமிழ் நடனத்தில் இருக்கும் எத்தனையோ நடனங்கள் இருக்குது எங்களுக்கு, ஒயிலாட்டம், மயிலாட்டம், காவடி ஆட்டம், பரதம், எத்தனையோ நடனம் இருக்கு. அத்தனை நடனங்களையும் அந்த மேடை நிகழ்த்தி காட்டணும் என்றது என்னுடைய ஆசை. தமிழ் மொழியில் அந்த கதை வடிவ கோர்வையாக செய்து ஒரு நாடக நடனமாக அதை செய்ய வேண்டும் என்றது முதலாவது ஆசை. அடுத்தது எழுத்தாளராக, சிறந்த எழுத்தாளராக நான் வர வேண்டும். அதற்கான முயற்சியையும் நான் அடுத்த ஆண்டில் தான் இருந்து மேற்கொள்ள வேண்டும். கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகம், அதை எடுத்துக்கொண்டால் எழுதுறதுக்கு ஆன வாய்ப்பு இருக்கும். நிறைய எழுதி புத்தகம் வெளியிட வேண்டும். நிறைய எழுதி வச்சிருக்கிறேன். சிறுகதை தொகுப்பும் கவிதை தொகுப்பும் வெளியிட வேண்டும். அதுவும் அடுத்த ஆண்டுக்கான ஒரு எதிர்பார்ப்பா இருக்குது. அதற்கு மீறிய இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னா, நான் சமையலில் கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துல பிள்ளைகள் வளரைக்க ஒரு தாய்க்கு விருப்பமானது என்னென்றால் சமைச்சு சுவைக்க கொடுக்கிறது. அதை அவர்கள் ருசித்து நல்லா இருக்குன்னு சொல்லுவது ஒரு தாய்க்கு பெருமை. அதை நான் ரசிச்சிருக்கிறேன். அந்த வகையில நான் நல்லா சமைக்கிறத என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லி, நீ நல்லா சமைக்கிறீங்க, நீ ஒரு ரெஸ்டாரண்ட் திறக்கலாமே என்று சொல்லி ஒரு ஆசையை எனக்கு கொண்டு வந்தார்கள். அதன் வாயிலாக நான் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை மாதிரி தமிழ் உணவுகளை சமைத்து விற்கிறதுக்கான வழியை ஏற்கனவே போன இந்த ஆண்டு நாங்கள் அதை ஒரு மாதம் எங்களுக்கு இந்த அரசாங்கம், இந்த ஊர் அரசாங்கம் எங்களுக்கு அதை உதவி செய்து நாங்கள் அதை மேற்கொண்ட நாங்கள் அடுத்த ஆண்டு அதை கொஞ்சம் விரிவுபடுத்துவதாக இருக்கிறோம். அதிலும் கூட தமிழி என்ற பெயரில் தான் எங்களுடைய மெனு காட்ட போட்டிருக்கிறோம். அதுல தமிழ் பாரம்பரிய உணவுகளை சமைச்சு சுட சுட சமைச்சு கொடுக்கணும். இப்ப தோசை, இட்லி, அந்த வகையான உணவுகள், அதையும் எங்களுடைய பண்பாட்டோடு சேர்ந்து இந்த உணவு பழக்க வழக்கங்களையும் கொடுக்கறதுல நான் ஆர்வம் கொண்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம், நாங்கள் விட்டு கொண்டு போற விடயம் எங்களுடைய மருத்துவம். எங்களுடைய தமிழ் மருத்துவத்தை நான் முடிந்த அளவுக்கு, நிறைய பேர் பிரெஞ்சுக்கார என்னை சூழ்ந்து வாழும் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் பிரெஞ்சு மருத்துவத்தை ஒதுக்கி வைத்து விட்டு தமிழ் மருந்துகளை உட்கொள்ளும். மருந்துகள் என்றது இல்லை, அது எங்களுடைய மருந்து இல்லை, அது உணவு. எங்கள் உணவுகளை அவர்கள் உட்கொண்டு வருகிறார்கள். சொல்லினும் எங்களுக்கு இப்ப டயபெட்டிஸ் இருந்தாக்கள் எல்லாம் இல்லை, எனக்கு இப்ப குறைஞ்சிருக்குது, வெந்தயம் சாப்பிடுறதால குறைஞ்சிருக்குது, முருங்கையில சாப்பிடுறதால குறைஞ்சிருக்குன்னு சொல்லினும். அப்ப அதையும் நான் கொஞ்சம் அதிகமாக செய்து கொண்டு வரேன். மிக அருமையான எதிர்கால திட்டங்கள் அத்தனையும் நிறைவேற வேண்டும் என்ற நல்வாழ்த்துக்களை என் சார்பிலும் அனைவர் சார்பிலும் நாங்கள் முன்வைத்துக் கொள்ளுகின்றோம். உங்களுடைய குழந்தைகளுக்கு மொழியை அவர்களூடாக கடத்தி அவர்களை அடுத்த சந்ததியில் நிமிர்ந்திருக்க செய்ய வல்லவர்களாக இருக்கின்ற தாயாக உங்களை அறிகின்ற நாங்கள், உங்களுடைய துணைவரது பெயர் என்ன? உங்களுடைய திருமண வாழ்வின் பின்னர் அவர் ஊக்குவித்திருக்க வேண்டும். உங்களுடைய சிறகுகள் விரிந்திருக்கின்றன, பறந்திருக்கின்றன. அவரை பற்றி சொல்ல முடியுமா? அவருடைய பெயர் புவிச்சந்திரன். அவர் இலங்கையில ஒரு ஆர்ட் மாஸ்டர் தான் வேலை செய்தவர். திருமணமாகித்தான் இங்க வந்தவர். அப்ப கட்டாயம் அவர் வேற வழி இல்லை. இந்த மொழி பிரச்சனை, நீங்க சொன்ன மாதிரி பிரெஞ்சு மொழி மிகவும் ஆழமானது, கடினமானது, உச்சரிக்க முடியாதது. எங்களுடைய மொழிக்கும் இந்த பிரெஞ்சு மொழிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்ப அந்த வேறுபாட்டு காரணமாக அவரால் அந்த மொழியை ஆழமாக கற்க முடியாததால அவர் ஒரு உணவகத்துலதான் வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம். அவருக்கு நேர இன்மை. 8 மணி நேரம் என்று சொல்லுவினம், ஆனா 10-12 மணி நேரம் அங்க வேலை செய்து போட்டுத்தான் வருவினம். மிக குறைந்த ஊதியத்துல கூடிய வேலையைத்தான் அவர்கள் செய்துட்டு வருவார்கள். ஆனாலும் கூட என்னுடைய குழந்தைகளை நான் சுதந்திரமாக வளர்க்க அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். சில குடும்பங்கள்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா, தாய் தமிழ் மொழி கற்க பிள்ளைகளை ஊண்டினாலும் தந்தை என்ன செய்வார்ன்னு சொன்னா, விடு குழந்தைய சும்மா தமிழ் மொழியை கற்று அந்த பிள்ளை என்ன செய்ய போகுது விடு என்று சொல்லி ஒரு தடங்கள் செய்யறதும்,
இல்லது நடனம் கற்க போனால் எதுக்கு உங்களுக்கு நடனம், பொம்பளை பிள்ளைகளுக்கு என்னதுக்கு என்றதுக்கெல்லாம் தடைகள் எல்லாம் நடக்குது. ஆனா இவர் அப்படி இல்லை, தனக்கு நேரம் இருக்கிற நேரம் எல்லாம் எங்களுடைய நடன விழாக்கள் நடக்கும் போது அதுக்கு ஊக்குவிக்கிறது, அதுக்கு அவர்தான் அதை அழகுபடுத்தி அதை அலங்காரம் செய்து கொடுக்குற அந்த அந்த கூடங்களை எல்லாம் ஏதாவது வெட்டி கொடுக்கணும், தமிழ்ல எழுதி கொடுக்கணும்னு சொன்னா நீங்க அழகாக அவரை இதா இருக்கிறபடியா, நல்லா படங்கள் வரையக்கூடியவரா இருக்கிறபடியா அதெல்லாம் செய்து கொடுப்பார். ஆர்வம் என்றது சுதந்திரம் தான். நீங்க சொன்னது போல 100% சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளும் தவறான வழியில் செல்லாததால கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கையில, ஆகவே அவரும் அந்த சுதந்திரத்தை நீங்க நல்ல வழியில போறீங்க, அந்த சுதந்திரத்தை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொல்லி ஜூன் மாசம் நாங்கள் ஒரு நடன நிகழ்வு நடத்தினோம். நான் என்னுடைய 4 குழந்தைகள் 5 பேருமாக சேர்ந்து மேடையில ஒரு நடனம் ஆடினோம். இவர் மட்டும்தான் ஆடையில, எல்லாருக்கும் நடனம் தெரியாததால. அப்ப ஒரு தாய் பிள்ளைகளோடு தான் முதல் தரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட பேசும்போதுதான் யோசிக்கிறேன். நாங்க 5 பேருமாக சேர்ந்து நடனம் ஆடி அந்த சுதந்திரத்தை எல்லாம் அவர் கொடுத்திருக்கிறார். பிறரோடு கதைக்கிறது, வகுப்புகள் எடுக்கிறதுக்கு வசதி செய்து கொடுக்கிறது, நிறைய கட்டுப்பாடுகள் வெளிநாட்டுல இருக்குது. எங்களுடைய பண்பாட்டுல ஆண்களின் ஆதிக்கம் மிக மிக அதிகமா இருக்குது. டிவி பார்க்க கூடாது, சமூக வலைத்தளங்களுக்குள்ள போக கூடாது, பிற ஆண்களோடு பேசக்கூடாது, என் பக்கத்து வீட்டு பெண்களோடு கூட பேசக்கூடாதுன்ற அளவுக்கான கட்டுப்பாடுகள் நிறைய உலகம்தான் எங்களுடைய தமிழ் உலகமா இருக்குது. அந்த மூட நம்பிக்கைகள் அதிகம் மூழ்கி போயிருக்கிறது. அதில் இல்லாமல் இவராக இருக்கட்டும், என்னுடைய கணவருடைய குடும்பத்தவராக இருக்கட்டும், இன்று வரைக்கும் ஏதாவது ஒரு கடுஞ்சொல்லோ ஒரு தவறான சொல்லோ, நீ எதுக்கு உன்னுடைய மனைவியை ஆட விடுகிறாய் என்ற அளவுக்கான ஒரு தவறான சொல்லாடலையோ அவர்கள் பயன்படுத்தியதில்லை. எப்பொழுதுமே மிக அழகாக இருக்கு உங்களுடைய நடனம், சிறப்பாக இருக்கு, பிள்ளைகள் நடனம் அழகாக ஆடுகிறார்கள், நீங்க அழகாக ஆடுகிறீர்கள், அப்படியான இதுகளை கொடுக்கணும். கணவர் ஓடு சேர்ந்து கணவருடைய குடும்பமும் கூட எனக்கு மிகவும் ஒரு ஊக்கமளிப்பவர்களாகவே இருக்கிறதாலதான் இந்த அளவுக்கு நாங்கள் சிறந்து விளங்குகிறோம். உண்மை, ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ அவர்கள் கலைத்துறையிலேயோ வாழ்விலோ முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு துணையாக வந்தவர்கள் துணை நிற்க வேண்டும். இல்லை என்றால் யாராலும் முன்னேறி செல்ல முடியாது. அதற்கு என்னுடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு. மிக அருமையான பதில். உங்களுடைய கலை குடும்பம் எல்லா சிறப்புகளையும் பெற்று வாழட்டும். இந்த பெண்ணே நீ பேசவா நிகழ்வில் கலந்து கொண்டதை பற்றி உங்களுடைய மன உணர்ச்சிகள் அல்லது வெளிப்பாடுகள் என்ன? நிச்சயமாக இந்த நிகழ்வு என்னுடைய மனதை திறந்து பேச வச்சிருக்குது. அதுக்கு நன்றி STST தொலைக்காட்சிக்கு. உங்களுடைய அழகான ஒரு செல்ல தமிழோடு நீங்கள் என்னோட உரையாடும் போது என்னுடைய மனதை நான் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு சகோதரியோடு நான் பகிர்ந்து கொண்ட மாதிரி, ஒரு தோழியோடு நான் பகிர்ந்து கொண்ட மாதிரி உணர்ந்தேன். நிச்சயமாக நான் இன்று கூறிய பல விடயங்கள் நான் யாரிடமும் பேசியதில்லை, கூறியதில்லை. இன்றுதான் முதல் தரம் இந்த STS தொலைக்காட்சி முன் வாயிலாக என்னுடைய மனத்துக்குள் பூட்டி வைத்த நிறைய விடயங்களை எடுத்துரைத்திருக்கிறேன். அதற்கு நல்வாழ்ப்பு கொடுத்த STS தொலைக்காட்சிக்கு நன்றி. இந்த நிகழ்வு எங்களுடைய பல பெண்களின் திறமைகளை எடுத்து காட்டுவதாக அமைஞ்சிருக்குது. நான் சொன்னது போல எத்தனையோ பேர்களிடம் நிறைய திறமைகள் இருக்குது, ஆனால் அதை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பில்லை. யார் வாய்ப்பை கொடுக்கணுமோ அங்குதான் ஒரு மனிதனுடைய முன்னேற்றம் வரும். எல்லாரும் கெட்டித்தனம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள், நிறைய திறமைகளை கொண்டவர்களாக இருக்கிறார்கள், ஆனா வாய்ப்பு இல்லாததால அதெல்லாம் வெளிக்கொண்டு வராமல் போயிட்டது. இன்றைக்கு நாங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் பாடகர்கள், நடன ஆசிரியர்கள் என்று எத்தனையோ பேரை நாங்கள் பெருமையாக பேர் சொல்லினோம். ஆனால் அவர்களை விட திறமைசாலிகள் எம்மவரில் இருக்கிறோம். ஆனால் அதை யாரும் வெளிக்கொண்டு வர முயற்சி செய்யாத காரணத்தால் தான் நாங்கள் பின்தங்கி போயிருக்கிறோம். நிச்சயமாக அவர்களை விட பல்மடங்கு சிறந்தவர்கள் நாங்கள். பண்பாட்டிலும் சரி, பழக்க வழக்கத்திலும் சரி, கலைத்திறனிலும் சரி பல்மடங்கு சிறந்தவர்கள். ஆனால் நாங்கள் எங்கள் வாழ்வில் தோற்று கொண்டிருப்பதற்கு காரணம் எங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு யாரும் இல்லை. அந்த வகையில STS தொலைக்காட்சி இந்த வாய்ப்பை கொடுத்து பல்முகங்களை வெளிக்கொண்டு பெண்களின் திறமைகளை பற்றி பேசி அவர்கள் வாயிலாக மற்றவர்களுக்கு ஊக்கம் அளிக்க வழி செய்து கொண்டிருக்குது. அதற்கு நான் உண்மையிலேயே மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்றேன். மிக சிறப்பான நிகழ்வு. இந்த நிகழ்வு மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லது. இன்று திருமதி ஸ்ரீபிரியா அவர்களோடு இந்த சந்திப்பு மிகுந்த மனநிறைவை தருவதாக அமைகின்றது. அவர் சொல்வது போலவே தன்னுடைய உள்ளந்திறந்து பேசிய நிலைமைதான் பெண்ணே நீ பேசவா நிகழ்வு எதிர்பார்த்து நிற்கின்றது. இன்னும் ஆளுமையுள்ள பெண்கள் நீங்கள் முன்வாருங்கள் பேசுவதற்கு. நீங்கள் பேசுகின்ற போது எங்களுடைய திருமதி ஸ்ரீபிரியா அவர்கள் சொல்லுகின்ற போது அவருடைய வார்த்தைகள் உந்துதலையும் ஊக்கத்தையும், அல்லது பேசாத பெண்கள் தங்களுடைய துயரங்களை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்துக் கொள்வதற்கு கூட, தங்களுடைய குடும்பத்தை கட்டமைப்பதற்கு, தங்களுடைய பொது வழியை நகர்த்தி செல்லும் முறையை அழகாக்குவதற்கு, ஒரு கலை குடும்பமாக மிளிர்வதற்கு என எத்தனையோ வழிகளில் அவருடைய உரையை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம்.
இவ்வாறாக ஒவ்வொரு பெண்ணும் வந்து பேச வேண்டும். இந்த நிகழ்வு இன்று எங்களுடைய சிறப்பு அதிதி சொன்ன அதே காரணத்துக்காகத்தான் கொண்டு வரப்பட்டது. அந்த நிகழ்வு தன்னுடைய நோக்கத்தை நிறைவு செய்திருக்கிறது என்று அறியும் போது மிகுந்த மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய நிகழ்வை நாங்கள் இத்துடன் முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். மீண்டும் ஒரு பெண்ணை நீ பேசவா நிகழ்வோடு அடுத்த நிகழ்வில் அடுத்த ஒரு பெண் ஆளுமையோடு சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடை பெற்றுக் கொள்கின்றேன். எங்களுடைய ஒளிப்பதிவாளர் நிறுவன இயக்குனர் STS தொலைக்காட்சி நிறுவன இயக்குனர் திரு தேவராஜா அவர்களுக்கும் இன்றைய சிறப்பு அதிதி ஸ்ரீபிரியா அவர்களுக்கும் மீண்டும் நன்றிகளை கூறி இந்த நிகழ்வை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பெண்ணே நீ பேசவா, பூவையாய் மலர்ந்தவள், பெண்ணே நீ பேசவா, பூவையே நீ எழுந்து, பெண்ணே நீ பேசவா, புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது, பெண்ணே நீ பேசவா, நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று, பெண்ணே நீ பேசவா, அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள், பெண்ணே நீ பேசவா, பெண்ணே நீ பேச.